ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அரேயிலிருந்து எப்படி ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சி அதை ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்காண்டி ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணுறேன். இன்டிஜர் அரேயில் ஏ என்று கால் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் 100 போட்டுக்கிறேன். ஏண்டா 100 அந்த யூசர் வந்து 100 நம்பர் வரைக்கும் இன்புட் போடலாம். இதில் எத்தனை நம்பர் போடுறீங்களோ அத்தனை நம்பர் இன்புட் போடலாம். 100 என்று போட்டுக்கிறேன். அண்ட் ஐ லூப்பிங்காண்டி ஐ என்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் என் என்ற ஒரு வேரியபிள் வந்து யூசர் வந்து என்ன லிமிட் என்று டிசைட் பண்ண போகிறார் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி என்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட ஃபஸ்ட்டாக நாங்கள் ஒரு யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்டில் நாங்கள் யூசரை என்டர் த லிமிட் என்று கேட்க போகிறோம். என்டர் த லிமிட். யூசர் வந்து ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவார். அந்த வேல்யூ எடுக்கிறதுக்காண்டி ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே பர்சன்டேஜ் டி வந்து இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள். யூசர் வந்து ஒரு லிமிட்டை இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிளை என்டர் பண்ண போகிறாரு. அதுக்காண்டி அதை எடுக்கிறதுக்காண்டி ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து எண்ணில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு பிறகு இன்னொரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த நம்பரை எடுக்கிறதுக்காண்டி லைக் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். இதில் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராம்ப்டில் நாங்கள் யூசர்கிட்ட கேட்போம் என்டர் த வேல்யூஸ். இதில் யூசர் வந்து வேல்யூஸ் என்டர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து 4 கொடுத்தாருண்டா 4 நம்பர் என்டர் பண்ணணும். 4 நம்பரையும் எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் 4 தரம் லூப்பிங் பண்ணணும். அதுக்காண்டி ஒரு ஃபோர் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோர் லூப்பில் ஐயை இனிஷியலைஸ் பண்ணி 0 போடுறேன். அந்த கண்டிஷன் வந்து i less than n. ஏனெண்டா இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 வச்சுக்கொள்ளுங்க. 0 ஸ்டார்ட் பண்ணால் 0 to 3 வந்து 4 நம்பர். அதுக்காண்டி தான் i less than n. அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் i++. இந்த ஃபோர் லூப்புக்குள்ளே நாங்கள் ஒரு ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். இந்த ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூசர்டேருந்து அந்த நம்பர்களை எடுக்கணும். அதுக்காண்டி பர்சன்டேஜ் டி அந்த யூசர் வந்து இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் தான் என்டர் பண்ண போகிறார். அதுக்காண்டி அதை எடுக்கிறதுக்காண்டி ஒரு பர்சன்டேஜ் டி என்று போட்டுக்கிறேன். அந்த யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து அரேயில் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காண்டி ஆம்பர்சன்ட் போட்டு ஏ அண்டு ஐ என்று போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு ஃபோர் லூப் ரன் பண்ண போகிறோம். இந்த ஃபோர் லூப் வந்து கம்பேர் பண்ணுறது. இங்கே வந்து நாங்கள் எங்களோட பர்பஸ் வந்து கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட பர்பஸ். இதில் வந்து நாங்கள் கம்பேரிசன் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கொண்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக ஏ0 வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த யூசர் என்ட்ரு பண்ணுற ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதோடு நாங்கள் ஒவ்வொரு வேல்யூயும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி இஃப் இந்த இன்னொரு வேல்யூ வந்து இந்த வேல்யூவை விட பெருசாக இருந்தால் அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று போடுறேன். a0 is equal to ai. லோட் ஆகுது. ஓகே. ai அண்ட் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இப்போ யூசர் ஒன்று 5 ஒரு நம்பரை போட்டாருண்டா இது 5 தரம் ரன் ஆக போகுது. ஒவ்வொரு தடவையும் அந்த ஒவ்வொரு நம்பரையும் இது கம்பேர் பண்ணும் முதலாவது நம்பரோட. இப்போ 2வது நம்பர் வந்து பெருசாக இருந்தால் அது முதலாவது நம்பரை 2வது நம்பரால் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படி ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணி பெரிய நம்பரை a0 ஃபைனலாக எடுக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் a0 பிரிண்ட் பண்ணணும். அதுதான் பெரிய நம்பராக இருக்க போகுது. அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம் கிரேட்டஸ்ட் பர்சன்டேஜ் டி. அப்படின்டா கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிரும். அந்த நம்பர் வந்து a0லேருந்து தான் வரும். a0. ஓகே. அவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராமிங். அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்டர் த லிமிட் 2 கேட்குது. நாங்கள் 4 கொடுத்தா 4 நம்பர் என்டர் பண்ணணும். நான் சும்மா ஒரு கொஞ்சம் நம்பரை போடுறேன். 12, 45, 67, 78. இப்போ 78 தான் கிரேட்டஸ்ட் நம்பர் 2 கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பரும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 போட்டுக்கலாம். லைக் அப் டு 100 நீங்கள் எத்தனை நம்பரும் போடலாம்.
ஓகே 7 இதில் 7 நம்பர் நான் சும்மா போடுறேன். இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் இது ரெண்டு கண்டுபிடிக்குது. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்டா இந்த சைனை ஆப்போசிட்டாக போட்டிங்கண்டா அது ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கும். இப்போ நான் என்டர் த லிமிட் 4 கொடுக்குறேன். கொஞ்சம் நம்பரை என்டர் பண்ணுறேன். 8 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்படி இந்த சைனை மட்டும் மாற்றினீங்கண்டா அது கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட்டை இப்படி இதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட இந்த சோர்ஸ் கோட் வேணுமெண்டா இது என் ப்ளாகரில் நான் போட்டிருக்கேன். அந்த ப்ளாகர்ன்ற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் இந்த சோர்ஸ் கோட் எல்லாம் எடுத்துக்கலாம். அதோட நீங்கள் C++ ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணுமெண்டா இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணுமெண்டா எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆயிரக்கணக்கான வீடியோ இந்த C and C++ தனியாக இருக்குது. அதோட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you next time.